என்ன மாதிரியான இடங்க இது? சமுத்திரங்கள் சூழ வானுயர்ந்த பனிமலைகள், துள்ளி விளையாடும் அருவிகள், பாடி திரியும் பறவைகள், இலைப்பாறும் சிங்கங்கள். இந்த உலகத்துக்கு கடல் தான் ராஜா, பனிக்கட்டிகள் தான் சிப்பாய்கள். And this is the frozen frontier. காலை வணக்கம் ஃப்ரம் சூவர்ட், அலாஸ்காலேருந்து. நமக்கு தான் வழக்கம் போல் ஒன்று நடக்குமே, அது இன்றைக்கும் நடந்துருச்சு, நடத்திட்டாங்க. நம்ம ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கெனாய் ஃபோர்ட்ஸ் க்ரூஸ், கடலுக்குள்ளே பனிப்பாறைகள்லாம் உடைத்து போய் நம்ம அந்த கிளேஷியர் பார்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம்ல, அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க பேட் வெதர்னால. பட் ஆல்டர்னேட்டிவ்லி அலாஸ்காவில் தான் நிறைய பேக்கப் பிளான்ஸ் இருக்கு. ஸோ ஆல்டர்னேட்டிவ்லி ரொம்ப ப்ரெட்டியான விட்டியர் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். அங்கேருந்து ஒரு கிளேஷியர் க்ரூஸ் எடுக்க போகிறோம் வித் லஞ்சு. ஸோ ஒரு பெரிய பிளான், 6 hours. ஸோ புறப்படுவோமா? இங்கேருந்து ஒரு 1.25 மணி நேரம் ட்ரைவு, சீனிக் ட்ரைவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்சோ வந்து சூவர்ட்க்கு குட் பை சொல்லிவிடுங்க. அப்படியே கடற்கரையை ஒட்டியே போகிறேன். நமக்கு பிடிச்ச வெதர் வேறு சூப்பராக இருக்குது. போகலாம். எப்படி இருக்கு ஊர்? நேற்றுங்கெல்லாம் நடந்தே சுற்றிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? இது நல்லா க்ளவுடியாக இருந்தது, பட் இன்றைக்கி அப்படியே ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி மழையோட பார்க்கவும் நல்லா இருக்குல்ல ஊர்? ரொம்ப அமைதியாக, நாள் நடமாட்டமே தெரியல. கார்லாம் இருக்குது அங்கங்கே, பட் எங்கே இருக்காங்கன்னே தெரியல, கண்ணிலே படமாட்டேங்கிறாங்க. சபர்னா நாகவேல் ஜாயினிங் அஸ். அவங்க நம்மளோட ஜாயின் பண்ணல, நம்ம தான் அவங்களோட ஜாயின் பண்ணியிருக்கோம். ரீச் ஆகிடுவோமா? 12 o'clock இல்லைனா 45 minutes முன்னாடி இருக்கணும். அப்போ இது ஒரு டனல் வேறு இருக்கான். ஸோ அது டைமுக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க போல். ஸோ எப்படியாவது அடித்து பிடிச்சி டைட்டானிக் மாதிரி போய் ஏறிடுவோம். செமையாக இருக்கு பாருங்க. இங்கே உங்களுக்கு தெரியுதுங்களா சைடில் லேக்கு? செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. நம்ம வரும்போது ட்ரெயினில் வந்தோம், பயங்கர சீனிக்காக இருந்தது. போகும்போது காரில் ட்ரைவ் பண்ணி போகும்போதும் இன்னும் சூப்பராக இருக்குங்க. நிறைய அந்த மவுண்டன்ஸை ஒட்டி ரிவர் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதில் எல்லா சைடுமே வியூவாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கைலாய மலைகளாக காட்சி இருக்குது. அண்ட் வெதருமே நம்ம கிளம்பும்போது ட்ரிசில் ஆகிட்டு இருந்தது. இடையில அந்த லேக் கிட்டலாம் மழையாக இருந்தது. இப்போ பாருங்க மறுபடியும் மழை. ரொம்ப டிராஸ்டிக்காக மாறுது. ஒவ்வொரு 5-10 நிமிஷத்துலேயே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது வெதர். வெட்டியர் வந்துட்டோங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரி செம ப்ரெட்டியர். பார்க்குறீங்களா? எந்த டைரக்ஷனில் திரும்பினாலும் போஸ்ட் கார்டு மாதிரி தான் இருக்குதுங்க. அண்ட் எவ்வளோ பிரம்மாண்டமான க்ரூஸு. நம்ம ரொம்ப பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி இருக்கு. இந்த மலை பின்னாடி பாருங்கள், பனிமலை, அதுக்கு முன்னாடி க்ரூஸு, அதுக்கு கீழே தான் நம்ம நின்றுட்டுருக்கோம். ரொம்ப சின்ன ஊருங்க ஆக்சுவலாக இது. இந்த ஊர் வந்து ரொம்ப ஐசோலேட்டட். ஏன்னா வந்து நம்ம ஒரு டனல் வந்தோம்ல, அந்த டனல் வழியாக தான் இந்த ஊருக்கே வர முடியும். அப்படின்னா பார்த்துங்களேன், இந்த ஊருக்கு நிறைய யூனிக்கான விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம க்ரூஸ் முடிச்சுட்டு வந்து நம்ம பார்ப்போம். நம்ம போகிறது வந்து இங்கே 2 க்ரூஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. போகிற கம்பெனி வந்து ஃபிலிப்ஸ் க்ரூசஸ் அண்ட் டூர்ஸு. 12 மணிக்கு ஒரு க்ரூஸ் எடுத்தாங்க. அது வந்து 26 கிளேஷியர், 26 கிளேஷியர் காமிப்பாங்க. நம்ம போகிறது வந்து 1 மணிக்கு. அது வந்து கிளேஷியர் குவெஸ்ட் டூரு, $200 டிக்கெட்டு, 3.5 மணி நேரம். ஓகேங்களா? இட்ஸ் டைம் டு கெட் இன் டு த பிரின்ஸ் வில்லியம் சவுண்ட். ஒரு 20 minutes முன்னாடி போர்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆக்சுவலாக. Welcome aboard. Hello. Welcome aboard. Thank you. கப்பலுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம். இங்கே இருக்குது பாருங்கள் 19. ஸோ இப்படி தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் ஒரு டேபிள் கொடுத்துட்றாங்க. நம்மளோட டேபிள் வந்து டேபிள் 19. என்னதுங்க இது? கேப்டன்ஸ் லாகா? ஓ கைடா? என்னென்ன இருக்குது? சாப்பிட்ற மாதிரி இருக்குல்ல டேபிளில். ஆக்சுவலாக வந்து லஞ்சும் இதில் இன்க்ளூசிவ். ஸோ லஞ்சும் நமக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. உள்ளே ஏறும்போதே வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க நமக்கு, வெஜ்ஜியா ஆர் சீ ஃபுட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீ ஃபுட் சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? அப்படியே க்ரூஸ் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பார் இருக்குது. ஹாய், குட் ஆஃப்டர்நூன். பார் மெனு என்ன இருக்குது?
அண்ட் மேலே வந்து மேலேயும் கொஞ்சம் டேபிள்ஸ் இருக்குங்க. ஓகே, ஸோ இது வந்து ஓப்பன் ஏரியா கைஸ். இங்கே நின்று தான் நம்ம வந்து தட் கண்கொள்ளா காட்சிகள், கிளேஷியர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். இதுக்கு மேலே ஒரு டெக் இருக்குங்க. Hello everybody, my name is Mark and I'll be the first man on board this vessel today. க்ரூஸ் கிளம்பியாச்சு. Number 1, please no running, jumping or climbing aboard this என்ஜாய் பண்ணுங்க. vessel. பட் We கை move at காலெல்லாம் அடக்க incredibly ஒரு high மாதிரி speed சும்மா இருங்கடா and we அப்படிங்கிறாங்க. don't want you to trip, slip or fall. அடுத்த 3.5 மணி நேரம் இந்த க்ரூஸில் தான் பிரின்ஸ் வில்லியம் சவுண்ட் அப்படிங்கிற அந்த கடல் பகுதி, அந்த சேனல், அதுதான் நம்ம சுற்றி சுற்றி வரப்போகிறோம். இது அப்படியே வட்டமிட்டு சுற்றி வர்றது செமையாக இருக்குது. ரெண்டு பெரிய க்ரூஸ் நிற்குதுங்க. அந்த சைடில் ஒன்று இருக்கு பாருங்க. அண்ட் இது நம்ம கப்பல் வியூவு. இது நம்ம கப்பல்ல இருந்து வியூ. செமையா இருக்குல்ல? ஸோ இது 4 மணி நேரம் க்ரூஸுங்க. அந்த 4 மணி நேரமும் நம்மளால் கண் இமைக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அப்படி தான் இருக்கும் போல். இங்கே பாருங்கள், கிளம்பி ஒரு 5 நிமிஷம் கூட ஆகல. இந்த இடத்த பாருங்களேன். நான் ஜஸ்ட்டு பெரிய பெரிய கிளேஷியர் மட்டும்தான் காமிப்பாங்க அப்படின்னு நினச்சேன். சும்மா பார்க்குறேங்க. நம்ம போகிற வழியில் ஒரு மலை, அது இப்படி இருக்குங்க. நம்ம எப்படி இதை பார்த்து எக்ஸைட் ஆகி ஜாலியாக இருக்குமோ அதே மாதிரி பறவைகள் ஃபுல்லாக எக்ஸைட்மெண்ட்டில் சுற்றிட்டு இருக்கு. கூட்டம் கூட்டமாக இருக்குங்க பேர்ட்ஸு. பறந்துட்டுருக்கு. கொஞ்சம் தண்ணியில் இருக்குது, கொஞ்சம் பாறைகளில் உட்காந்துருக்கு. அங்கே தெரியுதா எப்படி உட்காந்துருக்கு பாருங்களேன். மலையினுடைய உச்சி எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த மலைக்கு மேலே இருக்கிற பனிப்பாறைகள்லாம் உருகி நீர்வீழ்ச்சிகளாக எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். அண்ட் 1-2 நீர்வீழ்ச்சிகள் இல்லை, எத்தனை வருதுன்னே கணக்கு எடுக்க முடியல. அத்தனை இருக்குது பாருங்கள், எவ்வளோ இருக்குது பாருங்கள். அண்ட் எத்தனை லேயர்லேருந்து வருது பாருங்கள். எப்படிங்க, திருப்தியான காட்சிகளா பார்த்தீங்களா? ஆரம்பமே அசத்தலா. இப்பொழுது நம் படகை ஆழ்கடலுக்குள் செலுத்துவோமா? இதுக்கு மேலே தான் ரியல் அட்வென்ச்சரே காத்திருக்கு. அண்ட் இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கிற இந்த கடல் பகுதி பிரின்ஸ் வில்லியம் சவுண்டுன்னு சொன்னல. இது 1778 கேப்டன் ஜேம்ஸ் குக் தான் கண்டுபிடிக்கிறாரு. இங்கிலாந்து இளவரசருடைய நினைவாக தான் இந்த பகுதிக்கு பிரின்ஸ் வில்லியம் சவுண்டுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு பாதுகாக்கப்பட்ட கடல் பகுதிங்க. ஏன்னா இந்த இடத்துல அவ்வளவு சிறப்பு அம்சங்கள் இருக்குது. அண்ட் சராசரி ஆழம் வந்து சுமார் 2800 அடிக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க. கீழே வந்து நல்லா சீல் பண்ணி வார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக காஃபி, டீ இதெல்லாம் வந்து இன்க்ளூசிவ், எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நம்ம எங்கே போயிட்டு இருக்கோங்கிற மேப் வந்து கண்டினியூஸாக போட்டே இருக்காங்க. 641 இப்போதான் நம்ம போர்ட்லேருந்து கிளம்பணும். பட் அதுக்குள்ளே இவ்வளோ ஆழம் வந்துச்சு பாருங்க. 641 அடி இருக்காங்க இந்த இடத்துல. 640 அடி வந்துருச்சு. இந்த பக்கம் அந்த கிளேஷியர் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க.
I'll like to start the narration off by அங்கே இருக்கு பாருங்க. which would make it a fjord. இங்கே பாருங்க கிளேஷியர் கடலே வந்து மேலே அங்கே அப்படியே அந்த இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. வந்திருக்கிறது வந்து சம்மரில் என்ன டெம்பரேச்சர் தெரியுமா? 6 டிகிரி செல்சியஸ்ங்க. ஸோ இங்கே 6 டிகிரி செல்சியஸ் தான் சம்மர். இப்போ வின்டர் எப்படி இருக்கும்னு பார்த்துங்க. நம்ம தான் பார்த்தோமே, இந்த பகுதியில் வரல, பட் ஓவரால் அலாஸ்காவே அப்படி தான் இருக்கும். வேலி கிளேஷியர் செம்ம கிளியர் வியூ கிடைக்குது பாருங்க. லாரன்ஸ் கிளேஷியர் அது பேர். Easy, try not to be loud out there. They do spook easy, but 2 sea otters off the starboard side of the vessel. ரெண்டு sea otters எப்படி ஜாலியாக இருக்கு பாருங்க, மஜா பண்ணிட்டு இருக்கு. Did you take a picture? Pass by these two. சுத்தமாக விசிபிலிட்டியே இல்லைங்க, எப்படி மாறிச்சு பாருங்க. இடம் தாறுமாறா இருக்குதுங்க ஆக்சுவலாக. மழை வந்துட்டே இருக்கு, இந்த ஃபாக் பயங்கரமாக கவர் ஆகிருக்கு. பட் இடையில அதற்கு இடையில கிளேஷியரும் நல்லா வியூ தெரியுது அங்கே. அண்ட் இங்கே பாருங்க லஞ்ச் ரெடிங்க. கூலோ கஞ்சியோ குடிச்சிட்டு ஓட்டுங்கடா அப்படிங்கிறாங்க. பட் உங்களோட ஃபேவரட் இல்லை? லஞ்ச் வந்து இன்க்ளூசிவ்ங்க. நான் சொன்னேன்ல, டிக்கெட் வந்து அரௌண்ட் $200 வந்தது. கூழ் குடிப்போமா? மீன் குழம்பு, மீன் கூழ் அப்படிதான் இருக்குங்களா? நல்லா இருக்கா? டேஸ்ட் நல்லா இருக்கா? And பன்னு, குக்கீஸ், crackers, there's a pretty good storm system chocolates, moving through the Gulf of Alaska right now. ஸ்நாக்ஸ், ஜெல்லி, அலாஸ்கா சாமன் போட்டு. ஹாலிபட் தான் நம்ம ட்ரை பண்ணல இல்லைனோ. ஹாலிபட்டும் நிறைய சாப்பிட்றாங்க. அண்ட் எக்ஸ்பென்சிவும் கூட. ஹாலிபட் சாமனோட எக்ஸ்பென்சிவ். ஓகேங்க, சாப்பிட்டு கொஞ்சம் சூடு ஏற்றிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருந்தோம்ல அந்த விட்டியர் அந்த பே, ஸோ அதிலிருந்து அப்படியே வெளியில் வந்து இந்த மெயின் கடல் பகுதி அதில் அப்படியே வளைஞ்சு பிளாக் ஸ்டோன் பேக்குள்ளே நுழையிறோம். ஸோ இந்த பக்கம் பாருங்கள், கடல் இதுதான் உள்ளே வருது தண்ணி. ஸோ இந்த பக்கம் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து விட்டியர் நம்ம இருந்த ஏரியா. ஸோ இந்த பக்கம் வந்து பிளாக் ஸ்டோன். As the elevation increased, the mountaintops became a lot more. We've seen a bit of an example of that ahead of us at our 1 o'clock position. என்ன மாதிரி இடங்க இது? எஸ்பெஷலி இந்த வளைவு முகத்தை பார்த்தாலே தெரியுதா, வழியுது அப்படி இருக்குதுங்க. ஒரு சுற்றி மலை பகுதிக்குள்ள வந்துட்டோம். இந்த பக்கம் ஒரு கிளேஷியர் இருக்கு, இந்த பக்கம் ஒரு கிளேஷியர் இருக்குது. இடையில வந்து அனிமல்ஸ், சீ ஆட்டர்ஸ் அங்கங்க அப்படியே மஜா ஜாலியாக விளையாடிட்டு இருக்குது. அண்ட்
பனி பாறைகள் அங்கங்கே செதறி கிடக்குது. இதோட சேர்த்து நமக்கு பிடிச்ச மழை அண்டு குளிர் ஒரு 3 டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்க, நமக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய கிளேஷியர் பாருங்க. இங்கே பாருங்களேன். ஓகே கைஸ், ஃபைனலி நான் சொன்ன மாதிரி அந்த பனி பாறைகளை எல்லாம் உடைத்து பனிமலைகளை பார்த்து விட்டோம். பனிமலை நெருங்கி விட்டோம். பின்னாடி ஒரு சீன் போயிட்டுருக்கு. பட் அதுக்கு பின்னாடி வந்து அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ். see here the real cinema, the real magic. என்னம்மா இருக்குதுங்க. ஐயோ, இங்கே பாருங்க, ஐஸ் பாருங்க. அந்த உடையிற சத்தம் கேட்குதுங்க. அந்த உங்களுக்கு கேட்குதுங்களா? ஆக்சுவலாக வந்து பிளாக் ஸ்டோன் பே நம்ம இருக்கிற ஏரியா, இங்கே 2 மிக முக்கியமான கிளேஷியர் இருக்குது. இது வந்து பெலாய்ட் கிளேஷியர். இந்த பிரின்ஸ் வில்லியம் சவுண்ட் அண்ட் குறிப்பாக அந்த பிளாக் ஸ்டோன் பே ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக டைட் வாட்டர் கிளேஷியருக்கு வந்து பிரபலமானது. டைட் வாட்டர் கிளேஷியர்னால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுதான் டைட் வாட்டர் கிளேஷியரு. அதாவது இந்த கிளேஷியர் வந்து நேராக கடலில் வந்து கலக்குது. பாறைகள்லாம் அப்படியே டைரெக்டாக கடலில் விழுது, தெரியுதா? ஸோ இதுதான் டைட் வாட்டர் கிளேஷியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் அப்படியே க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். எவ்வளோ மேசிவாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்களேன். அந்த ஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். ஐஸ்ல இருந்தே ஐஸ் ஃபால்ஸ். ஸோ பெலாய்ட் கிளேஷியர் பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம கிளைமேக்ஸ் வந்து பிளாக் ஸ்டோன் கிளேஷியர். அது இதை விட பிரம்மாண்டமாக இருக்குமா. கைஸ், we got the glacier நம்ம கையில். அங்கேருந்து பாறையிலேருந்து ஆக்சுவலாக உடச்சி கொடுத்தாங்க. எப்படி இருக்கு பாருங்க. செம ஹெவியாக இருக்குங்க. ஆக்சுவலாக தட்டினா கூட வரல பாருங்க. லைட்டாக இந்த எட்ஜில் தட்டினா தான் யார் மேலேயாவது விழுந்துட போகுது. சாப்பிடலாமா நாகவேல்? சாப்பிடலாமா? பல 100 ஆண்டுகளாக ஃபார்ம் ஆன இதுதான் ஆக்சுவலாக. தண்ணி ஆக்சுவலாக கடலில் வந்து உப்பு கறிக்கும் தானே. ஆமாம். ஸோ என்னது பியூரிஃபைடு வாட்டர்லேயே சக்கரை போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கு ஆக்சுவலாக. நீங்கள் இந்த பக்கம் சாப்பிட்டு பாருங்க. சாப்பிடுங்க. நல்லா மிக்சர் சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்குல்ல? எப்படி இருக்கு? ஸ்வீட்டாக இருக்கு ஆக்சுவலாக. ஆமாம், நீங்கள் ட்ரை பண்ணுங்க. உப்பு கறிக்குதுங்களா? இல்லை, ஸ்வீட்டாக இருக்குல்ல? நாங்கள் திருப்பி கடல் மாதா கிட்டே கொடுத்துருவோமா? எல்லாரும் தொட்டிங்களாப்பா? அப்புறம் ராமசாமி விட்டு போச்சு, பெருமாள் விட்டு போச்சுன்னு யாரும் வரக்கூடாது. ஓகே, ரெடி? 1 2 போட்டாச்சு. அங்க இருக்கு பாருங்க நம்ம ஐஸுக்கு ஐஸை வச்சாச்சு. அவ்வளோதான், நெருங்கிட்டோங்க. தெரியுதா? அண்ட் இங்கேருந்தே ஐஸ் சைடில் அங்கங்கே இருக்குது பாருங்க. ஆக்சுவலாக இது சம்மர்லேயே எப்படி இருக்குது. நம்ம ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வந்திருந்தோம்னு வச்சிங்களேன், இந்த ஐஸ்லாம் அப்படியே உடச்சிட்டு தான் போயிருக்கணும்னு நினைக்கிறேன். இதாங்க பிளாக் ஸ்டோன் பீச்
பீச்சுன்னு வருது பாருங்க, பிளாக் சாண்ட் பீச் மாதிரி, பிளாக் ஸ்டோன் கிளேஷியர். ஸோ இந்த கிளேஷியர் பாருங்க, இதுவும் பிரம்மாண்டம், எவ்வளோ அகலம் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க, கிளேஷியர்லேருந்து ஃபால்ஸு கீழே அந்த பாறை கிளியராக இருக்கிறதுனால எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பனி பாறைகள்லேருந்து ஃபால்ஸ் கீழே, ஐஸ் ஃபால்ஸ். ரொம்ப செம்ம மேசிவாக இருக்குங்க. கைஸ், நம்ம விட்டியர் அப்படிங்கிற இடத்துல இருந்து தானே வந்து இந்த க்ரூஸ் எடுத்தோம். இங்கே நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாங்க, ஷீ இஸ் ஃப்ரம் விட்டியர். தட்ஸ் an interesting town, right? Yeah. So everybody lives in a just single apartment complex. Can you talk about that? Yeah, so how it works, there's about 14 floors. There's not a 13th floor because it is bad luck. So there's 14 floors with different apartment buildings on them. And it really is like an entire town under one roof. There's a post office down there. There's a laundromat. There's like a kiosk office. It's interesting. Yeah. Thanks for sharing. Yeah, no problem. Cass, right? Cass, yeah. Cass. Thank you. Nice talking to you. Yeah, it's great talking to you too. என்னங்க சொல்கிறாங்க, காசு தானே. ஸோ நம்ம க்ரூஸ் முடிச்சுட்டு அந்த பில்டிங் போய் பார்ப்போம். ஸோ அதுதான் அந்த ஊர். இந்த விட்டியரில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து அந்த ஒரே பில்டிங்கில் தான் இருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, பார்ப்போம். Alright everybody, well as we begin our அவ்வளோதான் முடிஞ்சது. நம்ம இறங்க போகிறோம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு பிஸ்கட் கொடுத்தாங்க. உட்காந்து கேஷுவலாக பிஸ்கட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அது எப்படி ஒன்று கூலாக பிஸ்கட் சாப்பிட்டு விட்டுருவோம் அப்படின்னு லாஸ்ட் மொமெண்ட்டில் யார் ஸ்பெஷல் என்ட்ரி கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. இங்கே பாருங்க, கடல் சிங்கங்கள் சீல. ஒன்று ரெண்டு இல்லை, எவ்வளோ கூட்டமாக இருக்கிறாங்க பாருங்கள். இந்த நடுவில் ரொம்ப ஆட்டம் போட்டுட்ருக்கார்ல, அவர் தான் ஆண் சிங்கம். அப்போ மீதியெல்லாம் பெண் சிங்கம். இந்த இனம் எப்பவுமே இப்படி தான் இருக்குமா, எஸ்பெஷலி இந்த காலகட்டத்தில் சம்மரில், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் சமயத்தில். ஒரு ஆண் சிங்கம், அதை சுற்றி 10 to 50 பெண் சிங்கங்கள் இருக்குமா. வேற ஏதாவது ஒரு ஆண் சிங்கம் வந்தார் அப்படின்னா சண்டை தான். அந்த குடும்பத்துக்கு அவர் ஒருத்தர் தான் தலைவர். அவர் பீச் மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட கூட போக மாட்டாராம். இந்த பெண் சிங்கங்கள் சுற்றி படுத்துருக்குல்ல, அவங்க ஒவ்வொருத்தராக டேர்ன் எடுத்துகிட்டு போய் இறை தேடிட்டு வருவாங்களாம். ஸோ இந்த 2-3 மாதம் வந்து ஆண் சிங்கம் அந்த இடத்த விட்டு நகரவே மாட்டார். இந்த 2-3 மாதம் அவருடைய முழு எனர்ஜியையும் அந்த இனத்தை பெருக்குவதற்காக மட்டுமே யூஸ் பண்ணுவாராம். சரி, அவ்வளோதான் முடிஞ்சது. இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு காஃபியை போடுவோம் அப்படின்னு காஃபியை எடுத்தேன். முடியல, மறுபடியும் வெளியே வந்தாச்சு. ஏன்னா அரைவல் காட்சிகள் அந்த மாதிரி. எப்படி இருக்கு? இந்த மாதிரி தாங்க. இது ஒரு 4 மணி நேரம் க்ரூஸுன்னு சொன்னல,
4 மணி நேரமும் எப்படி போச்சுன்னே தெரியல. வெளியில் அவ்வளோ குளிர், லெஸ் தென் 10 டிகிரி செல்சியஸ் காமிச்சேன்ல. இருந்தாலும் என்னால் உள்ளுக்குள்ளே உட்கார முடியல. என்னால் மட்டும் இல்லை, பெரும்பாலும் எல்லாருமே இந்த குளிர்லையும் வெளியில் தான் நின்றுட்டுருக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு நொடியும் அவ்வளோ இம்பார்ட்டண்ட், மிஸ் பண்ணவே முடியாத காட்சிகள். Thank you. Bye-bye. Thank you guys. Thank you. Of course. Have a good day. திருப்தியாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நல்லா திருப்தியாக பார்த்தோங்க. அலாஸ்கா மஸ்ட் விசிட் அப்படின்னா அலாஸ்காவில் மஸ்ட் விசிட் கண்டிப்பாக. அதுவும் விட்டியர்லேருந்து இந்த க்ரூஸ் எடுக்கிறது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நான் இப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ அலாஸ்கா வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இவங்க இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறாங்க. ஸோ வி ஆர் ஹெடிங் பேக் டு ஆன்கரேஜ். ஏன்னா நம்ம வரும்போது ஒரு டனல் தாண்டி வந்தோம்ல, அது 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ 5:15 இப்போ க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இதை விட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 1 hour வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நைட்டு 8 மணிக்கு நீங்கள் ஏர்போர்ட்டில் இருக்கணும்ல. ஸோ நாகவேல் அண்ட் சபர்னா சைனிங் ஆஃப். உங்களுடைய நிறைய கம்பெனி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவங்க இன்னைக்கு கிளம்புறாங்க. நம்ம நாளைக்கு இந்த உலகத்திலேயே ஒரு சில இடங்கள்ல தான் அந்த அரிய நிகழ்வு நடக்கும். அது இங்கே அலாஸ்காவில் நடக்குது. ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த விட்டியரில் விட்டியர் கிராமமே ஒரே அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. ஸோ அதை போய் நம்ம பார்க்க போகிறோம். அங்கேயே அதுவே ஒரு ஊர் எல்லாமே அதுக்குள்ளவே இருக்கான். ஸோ அதை போய் பார்க்க போகிறோம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், இடங்கள் இன்னும் காத்திருக்கு அடுத்த எபிசோடில். ஸோ அடுத்த எபிசோடு எப்போ வரும் அப்படிங்கிறத நான் கீழே கமெண்ட்ஸில் பின் பண்ணுறேன். இப்போது வெயிட் டு கோ. பை.